என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம எப்படி கோத்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறது. இது வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, யூபிஎஸ்சிக்கும் சரி, எல்லா போர்டு எக்ஸாமுக்குமே வந்து நமக்கு ஒரு ஐடியாவை வந்து கிரியேட் பண்ணும். எப்பவுமே இது வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். ஸோ இப்படிதான் கொஷின் வரப்போகுது, இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க, இந்த இடத்துல இருந்து நிறைய கொஷின் வந்திருக்கு, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம், இங்கிருந்து கொஷினே கேட்கல அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியாவை வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதில் இருக்கிறதே வந்து ரிப்பீட் ஆகுமா அப்படின்னா சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். சேம் கொஷின் சேம் இது வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் உங்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுத்துரும். சரிங்களா? ஸோ எத்தனை வருஷத்து கொஷின் பேப்பரை படிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு ஒரு டவுட் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 5 years கொஷின் பேப்பர் வந்து இனஃப். ஓகேங்களா? 5 years கொஷின் பேப்பர் எடுத்துட்டு அந்த கொஷின் பேப்பரை வந்து ஒரு தடவை கோத்ரூ பண்ணுறீங்க. இப்போ நம்ம வந்து போர்டு எக்ஸாமுக்காக தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு இது லாங்குவேஜ் எடுத்துக்கலாம், தமிழோ இங்கிலீஷோ ஆர் அதர்வைஸ் நம்ம சப்ஜெக்ட் அது சோஷியல் சயின்ஸ், சயின்ஸ், மேத், எந்த கொஷின் பேப்பர் வேணுனாலும் ப்ரீவியஸ் 5 years கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் எடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா கோத்ரூ பண்ணுங்க. வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, கோத்ரூ பண்ணுங்க. அப்போ என்ன அப்படின்னா எந்தெந்த இடத்துல வந்து அவங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த லெசன்ல இருந்து வந்து அதிகமான கொஷின் வந்திருக்கு, என்ன மாதிரியான கொஷின் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்க ஒரு கிளியர் கட்டா வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அது போக இந்த கொஷினை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ட்ரையல் எடுக்கலாம். அந்த கொஷின் பேப்பர் வச்சு டைம் கிடைக்கும் போது எழுதி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் அழகாக கற்றுக்கலாம். ஸோ ஒரு 3 hours கொடுக்குறாங்க அப்படின்னா வித்தின் 3 hoursக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையும் நம்ம எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல வந்து டைம் ரொம்ப இழுக்குது, எந்த இடத்த நம்ம அதை கம்மி பண்ணணும், எல்லாத்தையுமே டைம் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ட் லிமிட்டை வந்து நமக்கு கரெக்டாக கொண்டு வரக்கு இது ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? அவங்க வந்து ஒரு 30 to 40 words கேட்டிருப்பாங்க. சரிங்களா? நாம் எழுதி வச்சிருக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 words எழுதி வச்சிருப்போம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து சூப்பராக எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க, மார்க்கை வந்து கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி விட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு வந்து அவங்க ரீசன்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க எப்பவுமே. அதனால எப்பவுமே வேர்ட் லிமிட் வந்து எப்போ கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். 30 to 40 wordsஆ ஒரு 10% வந்து அதை விட அதிகமாக எழுதலாம். ஓகேங்களா? ஒரு 45 words வரைக்கும் கொண்டு போகலாம். அதை தாண்டி நான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்ட்டு ஒரு 2 mark கொஷினுக்கு, ஒரு 3 mark கொஷினுக்கு, ஒரு 5 mark அளவுக்கு நீங்கள் எழுதி வச்சிங்க அப்படின்னா எப்பவுமே கரெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து அது திருப்தியாக இருக்காது. அவங்களுக்கு போரிங் ஆயிரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அடிச்சு விட்டு ஒரு 3 mark போடுற இடத்துல அப்போதைக்கு தோன்றது 2.5 கூட போடலாம், 2 கூட போட்டு விட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நீங்கள் நல்லா படித்தாலும் கூடவே உங்களுக்கு அந்த இடத்துல 1 mark திடீர்னு குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த சென்டம் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களோட இதெல்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப அடி வாங்கும். அதனால கவனிச்சு வேர்ட் லிமிட்டை வந்து கரெக்டாக கொண்டு வரக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் கொண்டு வரக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சுங்க. அது எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ எனி டைம் மேபி. ஸோ இப்போ வேர்ட் லிமிட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அந்த கரெக்டான 30 to 40 words வந்தது, இல்லை 120 words அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ கொஷின் பேப்பரில் வேர்ட் லிமிட் அதுக்குள்ளே நம்ம எழுதுறதுக்கு கற்றுக்கணும். மேபி 5 to 10% வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக இருக்கலாம். மற்றபடி ரொம்ப அதிகமாக எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க்கை நமக்கு குறைச்சிருவாங்க. ஒரு 3 mark போடுற இடத்துல நமக்கு கண்டிப்பாக என்னதான் வரும், 2 markோ 2.5 markோ போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்டம் இல்லை ஒரு நல்ல ஒரு 98 வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூட என்ன ஆயிரும் 90, 91 அந்த மாதிரி வந்துடும். எல்லா இடத்துலையும் 1/2 mark 1 mark குறைச்சி விட்டு போயிடுவாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 5 year கொஷின் பேப்பரை கண்டிப்பாக நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஒரு சாட்டர்டேவோ சண்டேவோ வந்து ஒரு 3 hours வந்து அலாட் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரீ டைமில் ஏதோ ஒரு கொஷின் பேப்பரை வந்து கோத்ரூ பண்ணுங்க. அல்லது கோத்ரூ பண்ண வேண்டாம், எழுதி பாருங்க, ரைட் இட் ஃபுல்லி. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல திணறீங்க, எந்த இடத்துல மிஸ்டேக் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரிங்களா? ஸோ அடுத்த டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் புக் நோட் புக் வந்து எல்லாத்துக்குமே நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ரொம்ப 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 முக்கியமானது, செப்பரேட் நோட் புக். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நோட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறது. தமிழ் ஒரு பக்கத்தில் இருக்கும், இங்கிலீஷ் ஒன்றில் இருக்கும், அப்புறம் அப்படியே சோஷியல் சயின்ஸ் ஒரு பேஜில் எழுதி வச்சுருப்பாங்க, லாஸ்ட் பேஜில் சயின்ஸு திருப்பி, நடுவில் மேத்து, இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். சரிங்களா? எப்பவுமே நமக்கு நம்ம பிரெயினுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி வேணும். எப்போ கண்டினியூட்டி இருக்கோ அப்போ தான் வந்து பிரெயின் வந்து நல்லா சிறப்பாக செயல்படும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த 5 சப்ஜெக்ட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தமிழுக்கு ஒரு செப்பரேட் நோட், இங்கிலீஷ்க்கு இந்த மாதிரி 5 இதுக்கும் உங்களுக்கு தனித்தனியான நோட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ சும்மா சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சயின்ஸ்க்கு மட்டும் நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சயின்ஸ் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பாட்டனி தனியாக, ஜுவாலஜி தனியாக, இந்த மாதிரி இருக்கு. அதே மாதிரி சோஷியல் சயின்ஸ்லேயும் நிறையா இருக்கு இல்லைங்களா? உங்களுக்கு சிவிக்ஸ் வரும், ஹிஸ்ட்ரி வரும், ஜியாகிரஃபி வரும், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போது நம்ம சும்மா சிம்பிளாக வந்து ஃபிசிக்ஸ்க்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 3 நோட் கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கணும், 3 நோட்ஸ். ஓகேங்களா? சரி, எதுக்கு இந்த 3 நோட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எப்பவுமே வந்து ஒரு லெசன் 1 படிக்கிறீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு நோட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நோட் அதில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ் இருக்கணும். அந்த லெசனை பற்றின ஷார்ட் நோட்ஸ் ஃபுல்லுமே அதில் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி வச்சுருக்கணும். அதாவது லைன் பை லைன் எழுதாமல் ஒரு 10 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை சுருக்கி ஒரு 3 to 4 லைன், 3 to 4 லைன்ஸாக வந்து எழுதுகிற எபிலிட்டி வந்து அந்த ஃபஸ்ட் நோட்டில் கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? தென் செகண்ட் நோட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் நோட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் நோட்டை மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வேர்ட்ஸை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த 3 to 4 லைன் எழுதிருக்கிறீங்களா, அந்த 3 to 4 லைன்லேருந்து 3 to 4 வார்த்தையை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த 3 to 4 வார்த்தையை கன்வெர்ட் பண்ணும்போது whenever you read that word, அந்த அந்த வேர்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த லைன்ஸ் ஞாபகம் வந்துடணும். ஸோ இது வந்து ஷார்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? தென் தேர்ட் ஒன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? யூஸ்வலாக வந்து எல்லா கைடு, அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னு போட்டு ஒன்று கொடுத்துருப்பான். ஆக்சுவலாக அது வந்து மைண்ட் மேப் கிடையாது, அது வந்து ஒரு ஃப்ளோ சார்ட். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் மைண்ட் மேப் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 2-3 டெக்னிக் இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு வந்து எப்பவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதாவது ஆனால் நம்ம புக்கு ஃபுல்லாக நோட் ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது, எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், ஒயிட் பேப்பரில் பிளாக்ல பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனாலேயே நம்ம பிரெயின் என்ன ஆயிரும், அதுக்கு வந்து ஒரு மெமரி பவரும் ஒரு மாதிரி குறைஞ்சிரும், போரிங் ஆயிரும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பிரெயினுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா நிறைய கலர்ஃபுல்லான விஷயங்கள் தான் பிடிக்கும், நிறைய கலராக இருக்கணும். அதுதான் வந்து மைண்ட் வந்து ஈஸியாக வந்து கிரகிச்சுக்கும், அப்சர்வ் பண்ணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கும். ஸோ கலர்ஃபுல் திங்ஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரெயினுக்கு வந்து ஸ்ட்ரைட் லைன்ஸ் பிடிக்காது. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இப்போ இந்த மைண்ட் மேப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்விம் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக ஒரு என்ன பண்ணலாம், ஒரு ஃபிஷ்ஷை போட்டு இந்த மாதிரி இதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் போட்டிங்க அப்படின்னா இது என்ன பண்ணுது அப்படிங்கிறத அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் இதுக்கு வந்து அழகாக டிராயிங் வரையணும், இதை வந்து பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன அந்த இடத்துல தோணுதோ ஒரு வேர்டு வந்து அந்த ஷார்ட் வேர்ட்ஸ் எழுதிருக்கீங்களா 3 to 4 வார்த்தை, அந்த வேர்டை கேட்கும்போது அதை பற்றின ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்விம் அப்படின்னா எனக்கு உடனே வந்து ஒரு ஃபிஷ் ஞாபகத்துக்கு வருது. இல்லை என் ஃப்ரெண்டு வந்து ஒரு நாள் நீச்சல் குளத்தில் விழுந்துட்டு ஸ்விம் பண்ண தெரியாமல் தபன்னு குதிச்சுக்கிட்டு இருந்தான், அது ஞாபகம் வருது அப்படின்னா அதை வந்து ஒரு
பிக்சரை கன்வெர்ட் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபுல் லெசன் இருக்கு இல்லைங்களா, நம்பர் 1 லெசன், இந்த லெசனை ஒரு 1 பேஜ் பிக்சரை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் மேப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 1 பேஜ் பிக்சரை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த ஹோல் லெசனுமே வந்து அந்த ஒரே பேஜுக்குள்ள உங்களுக்கு பிக்சராக வந்துடும்போது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும்போது இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்துலேயுமே ஒரு 4 லெசன் அப்படின்னு வச்சா